நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக விசாரணைக்காக இசாரா செவ்வந்தி அழுத்கம, தொடந்துவ மற்றும் மெத்தனியா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அத்துடன் அவர் நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கெகல்பத்ர பத்மேயின் ஆலோசனைக்கு அமைய இசாராவின் தோற்றத்தை ஒத்த யுவதி ஒருவரை தேடும் பணியின் போது ஜப்னா சுரேஷ் என்பவரை தக்ஷி என்ற யுவதி சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த தக்ஷிக்கு சிங்கள மொழி தெரியாத நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்படி தக்ஷி எதுவுமே அறியாமல் நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் என காவல்துறை தெரிவித்தனர். முன்னதாக இசாரா செவ்வந்தி வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் மதுகம வெளிப்பெண்ண பகுதியில் அவருக்கு தங்குமிடம் வழங்கிய காவல்துறை கான்ஸ்டபிள் மற்றும் அவரது மனைவியின் தாயார் உட்பட 4 சந்தேக நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். கான்ஸ்டபிளின் மனைவியின் தாயார் நேற்று சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். பின்னர் அவர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மேலதிக நீதவான் கே நாணயக்கார உத்தரவிட்டார். இதேவேளை நேபாளத்திலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு பேலியகொட குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தினேஷ்குமார் எனப்படும் கம்பஹா பாபாவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி கண்டான மகாபாகே பகுதியில் உள்ள கெரவலப்பட்டி அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள 18வது மைல்கல் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ 56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சுமார் 50 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த தோட்டாக்கள் கெகல்பத்ர பத்மேவினால் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.